தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மண்டபத்தை சேர்ந்த 4 மீனவர்கள் படகு ஒன்றில் மீன்பிடிக்க சென்றனர். அவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 பேர் கரை திரும்பினர், ஒருவர் மாயமானார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது ராமநாதபுரம் செய்தியாளர் மகேஸ்வரன். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் ஆகிய பகுதியிலிருந்து நேற்று முன்தினம் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகில் 6000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். நேற்று முன்தினம் மாலை மற்றும் நேற்று காலையில் கச்சத்தீவு அருகே மற்றும் மன்னார் வளைகுடா பாகுசலசந்தி கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது அவர்களை விரட்டி எடுத்தது மட்டுமல்லாமல் அவருடைய வலைகளை வெட்டியிருந்து படகுகளை சேதப்படுத்தியும் அவர் மீனையும் அள்ளிச் சென்று விட்டனர். இதனால் மீனவர்கள் சிதறி எடுத்துக்கொண்டு ஓடினர். இதில் மண்டபத்தைச் சேர்ந்த தவமணி என்பவருக்கு சொந்தமான விசைப்படகானது கடலில் மூழ்கியதில் அதிலிருந்த தவமணி உட்பட 4 பேர் 3 பேர் மற்ற படகு மூலம் கரை திரும்பினர். ஆனால் ஒருவர் மட்டும் கரை திரும்பவில்லை. தவமணியை தேடும் பணியில் நேற்று முதல் மீனவர்கள் ஈடுபட்டாலும் அவருக்கு இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனை அடுத்து மீன்வளத்துறையிடம் புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் அவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுதான் வருகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக மீன்வளத்துறையின் செயலாளரை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை தெரிவித்தனர். ஆனால் இதுவரை அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. மேலும் மத்திய அரசு இதுவரை இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் தற்பொழுது இலங்கை சிறையில் 57 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வருகின்ற 6ஆம் தேதி அவர்கள் மிகப்பெரிய போராட்டமும் நடத்த இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று 2 மணிக்கு மீன்பிடிக்க கடலுக்கு செல்கின்றனர். இவர்கள் செல்லும் போதுதான் மண்டபத்திலிருந்து சென்ற தற்பொழுது காணாமல் போன தவமணி என்பவர் கிடைப்பாரா இல்லையா என்பது விரைவில் தான் தெரிய வரும். சத்தியம் செய்திகளுக்காக ராமேஸ்வரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ரதியுடன் மகேஷ்.